பேரறிஞர் அண்ணாவின் 114வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை நெல்பேட்டையில் உள்ள அண்ணா சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். உடன் அமைச்சர்களும் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி விமானப்படை தளத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த விமானப்படை வீரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். விமானப்படை வீரர் தற்கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை தினமும் மாற்றியமைக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 102 ரூபாய் 63 காசுகளும், டீசல் விலை லிட்டருக்கு 94 ரூபாய் 24 காசுகளும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பெங்களூருவில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள பல ஐடி நிறுவனங்களின் கட்டடங்களை இடிக்க மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. பெங்களூருவில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் தீவிரம் அடைந்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா தொற்றால் ஏற்படும் மரணங்கள் குறைந்து வருகின்றன என உலக சுகாதார தலைவர் தெரிவித்துள்ளார். 2020 மார்ச் மாதத்தை விட தற்போது கொரோனா மரணங்கள் குறைந்து வருவதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் கூறியுள்ளார். முற்போக்கு சிந்தனைகளால் தமிழினத்தை மீட்டெடுத்து ஈன்றெடுத்த தமிழன்னைக்கு பெயர் சூட்டிய பெருமகன் அண்ணா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டுவிட்டரில் புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் தலைமகன் அண்ணா அவர்களை வணங்கி என்றும் தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்திடுவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. அரசு பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் குறைவான மாணவர்கள் இருந்தால் அருகில் உள்ள வேறு பள்ளிக்கு மாற்ற பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் 30க்கும் குறைவான ஊரக பகுதிகளில் 15க்கும் குறைவான மாணவர்கள் இருந்தால் மாற்றலாம் என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. காலை உணவு திட்டம் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் திட்டம் என மதுரையில் காலை உணவு தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். பள்ளிக்கு பசியோடு வரும் பிள்ளைகளுக்கு முதலில் உணவு வழங்கிய பிறகு வகுப்பறைக்கு செல்லும் வகையில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என புகழாரம் சூட்டினார். தமிழகத்தில் இன்ஃபுளுயன்சா காய்ச்சலால் 282 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை வலி ஆகியவை இன்ஃபுளுயன்சா காய்ச்சலின் அறிகுறிகள் எனவும் காய்ச்சல் அறிகுறி உள்ள குழந்தைகளிடம் இருந்து மற்ற குழந்தைகள் விலகி இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் வரலாறு காணாத அளவுக்கு தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இந்நிலையில் உடுப்பியில் சாலையை சீரமைக்க கோரி நித்யானந்தா என்ற சமூக ஆர்வலர் சாலையில் உருண்டு நூதான முறையில் போராட்டம் நடத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் மாவட்டத்தில் உள்ள நவங்கம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினரை குறிவைத்து துப்பாக்கியால் சுட்டதில் பயங்கரவாதிகள் 2 சுட்டுக் கொல்லப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 2வது விமான நிலையம் அமைப்பதற்காக நிலங்கள் கையகப்படுத்தும் போது அப்பகுதி மக்களுடைய ஒப்புதலோடு நடவடிக்கை எடுக்குமாறும், ஒப்புதலை பெற முடியாவிட்டால் மாற்று இடத்தை தேர்வு செய்யுமாறும் திமுக அரசை OPS வலியுறுத்தியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான அண்ணாதுரையின் 114வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இது குறித்து மக்கள் நீதி மய்யம் தனது ட்விட்டர் பக்கத்தில் அண்ணாதுரையின் பிறந்த நாளையொட்டி உள்ளாட்சியில் சுயேட்சைக்கான பயணத்தை நாங்கள் தொடர்கிறோம் என்று மக்கள் நீதி மய்யம் தெரிவித்துள்ளது. ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் மின் கட்டண உயர்வு குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. அடுத்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளுக்கு கடந்த மே 1 முதல் விண்ணப்பிக்கலாம் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாளாகும். பாஜக மாநில துணைத் தலைவர் சசிகலா புஷ்வாவிடம் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் பொன் பால கணபதி அத்துமீறி நடந்து கொண்டதாக அவர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என தேசிய மகளிர் ஆணையம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னை ஓபன் டென்னிஸ் தொடரில் ஒற்றையர் பிரிவில் தோல்வியடைந்த இந்திய வீராங்கனை கர்மன் சில மணி நேரங்களிலேயே இரட்டையர் பிரிவு கால் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறினார். தீபாவளி பண்டிகை வரை இன்னும் 1 மாத காலமே இருக்கும் நிலையில் பொதுமக்கள் சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு செல்ல பேருந்துகளில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர்.
இந்நிலையில் தனியார் ஆம்னி பேருந்துகளின் முன்பதிவு கட்டணம் 2 மடங்காக உயர்ந்துள்ளதால் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரேசில் நாட்டின் மெஸ்ரி அல்மோரா வனக்காப்பகத்தில் சுற்றித் திரிந்த ஒருவர் உயரமான 2 பெரிய பாறைகளுக்கு இடையே உள்ள குறுகிய சந்தில் நிர்வாண நிலையில் நின்று கொண்டிருந்தார். அவரை ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் நிர்வாண நிலையில் நின்று கொண்டிருந்த அந்த நபரை உயிருடன் பத்திரமாக மீட்டனர். அண்ணாவின் 114வது பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் பழனிசாமி மரியாதை செலுத்தினார். சென்னை திருவல்லிக்கேணி வாலாஜா சாலை சந்தியில் உள்ள அவரது சிலைக்கு மரியாதை செலுத்திய போது EPSஐ வரவேற்க 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் சாலையில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குவைத் நாட்டில் கொல்லப்பட்ட திருவாவூரைச் சேர்ந்த முத்துக்குமாரன் உடல் நாளை தமிழகம் கொண்டுவரப்படுகின்றது. முத்துக்குமாரனை கொன்றதாக குவைத் காவலர், ஆந்திராவைச் சேர்ந்த ஏஜென்ட்ஸ் உள்ளிட்ட 4 பேர் குவைத்தில் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஓர் பன்னீர்செல்வம் படங்களுடன் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அகற்றம் செய்யப்பட்டது. புதிய பேனர்களில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி புகைப்படங்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து சென்ற ஓரிரு நாட்களில் பன்னீர்செல்வம் பேனர்கள் அகற்றப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள விமானப்படை தளத்தின் மீது கடந்த ஜூனில் 2 ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள விமான தளங்களை பாதுகாப்பதற்காக 100 ட்ரோன்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. ஜெய்ஷ்-இ முகமது இயக்க தலைவர் மௌலானா மசூத் அஸ்ஹர் பாகிஸ்தானில் இருப்பதாக தலிபான் செய்தி தொடர்பாளர் தகவல் தெரிவித்துள்ளார். ஜெய்ஷ்-இ முகமது இயக்க தலைவர் மௌலானா மசூத் அஸ்ஹரை கைது செய்யுமாறு ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் கடிதம் எழுதியுள்ளது. இந்தியாவில் மறைந்த என்ஜினியர் சர் எம் விஸ்வநேச ஐயாவின் பிறந்த நாள் பொறியியலாளர் தினமாக இன்று கொண்டாடப்படுகின்றது. இதனையடுத்து பொறியியலாளர் தின விழாக்களை பிரதமர் நரேந்திர மோடி பகிர்ந்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த நரிக்குறவர், குருவிக்காரர் உள்ளிட்ட 4 சமூகங்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த நிலையில் பழங்குடியினர் பட்டியலில் நரிக்குறவர்கள் சேர்த்தது மத்திய அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியமூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற கலவரத்தில் தொடர்புடைய மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்தின் போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகளை ஆய்வு செய்த சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர்.